ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா எனக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஷ்மிகா மந்தனா அவங்கள பற்றி டீபேக் வீடியோ வந்துச்சுல. இப்போ சமீபத்தில் அதுக்கான யார் இது பண்ணாங்கன்றது வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழா ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ராஷ்மிகா மந்தனா அந்தபடி சொல்லக்கூடிய நம்ம செலிபிரிட்டி நடிகையை பார்த்தீங்கன்னா, அவங்க டீபேக் வீடியோ வைரலாக வந்துச்சு. அந்த டீபேக் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல பரவுனால அந்த விஷயத்தை பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. உண்மையிலேயே ராஷ்மிகா மந்தனா தான் அந்த இடத்துல நடித்தாங்களா, அந்த காட்சிக்கெலாம் அவங்க தான் இருந்தாங்களா அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கே பார்க்குறது ரியாலிட்டிக்காக எப்படி இருக்கோ அந்த மாதிரி தத்திரமாக கொண்டு அந்த இதில் இருந்துச்சு. அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அந்த இதில் வருத்தத்தை தெரிவித்தனால அதுக்கப்புறம் அதுக்கான வழக்குகளை தொடர்ந்தாங்க. வழக்கை தொடர்ந்து யாருன்னு அதை தேடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக அதுக்கான விஷயம் தேடப்பட்டு இப்போ சமீபத்தில் டெல்லியில் அந்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அவரோட விவரம் பார்த்தீங்கன்னா வெளியில் யாருக்கும் வெளியில்லை. ஆனால் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஏஏ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவலா படத்தோட சாங் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காவலா படத்து சாங்கை பார்த்தீங்கன்னா தமன்னா அவங்க டான்ஸ் ஆனது விஷயத்தை சிம்ரன் மேடம் எப்படி டான்ஸ் ஆனால் எப்படி இருந்திருக்கும், ரியாலிட்டிக்காக எப்படி டான்ஸ் ஆனால் எப்படி இருந்திருக்கும், அந்தளவுக்கு பார்த்தோன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டுருக்கு. அந்த ஏஐ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அந்த கெட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா நடந்தது மிகப்பெரிய குற்றமான செயல். இந்த விஷயம் நிறைய வரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ராஷ்மிகா மந்தனா அவங்க வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டீபேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஆபாச வீடியோ காட்சி மாதிரி லிஃப்ட்டில் ஒரு நடிகை இந்திய நடிகை உள்ளே வராங்க. அந்த உள்ளே வரும்போது ராஷ்மிகா மந்தனா உள்ளே வர மாதிரி காட்சிகள் இருக்குது. அந்த காட்சிகள் பார்க்கும்போது நம்மளுக்கே உண்மையிலேயே இந்த ஏஐ டெக்னாலஜின்றது எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி வளர்ந்து போயிட்டே இருக்குது. அந்த ஏஐயில் இந்த டீபேக் வீடியோ வைரலாக வரதுனால பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பக்கம் நல்லது நினச்சாலும் ஒரு பக்கம் பயத்தை உண்டாக்குறதுல தான் இருக்குது. ஏன்னா சமீப காலத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரேந்திர மோடி அவர்களே சாங் பாடுறதுலாம் நீங்கள் நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி இடத்துல இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்களா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கும்போது மோடி அவர்களே தமிழில் இப்போ பாட்டு பாடினா எப்படி இருக்கும், இந்த சாங்கை பாடினா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தை அந்த இடத்துல நிறைய இடத்துல அந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி கொண்டு அந்த மொழிமாயத்தை பண்ணி இது கொண்டாடுறாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய செலிப்ரிட்டிங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்களோட ஓப்பன் வாய்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஃபேஸ் ஆகட்டும், நிறைய இடத்துல கூகுளில் நிறைய ஃப்ரீயாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஓப்பன் டாக்காக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து தேடி பிடிச்சி அந்த ஃபேஸ் எல்லா இடத்துலையும் கேப்சர் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஜென்ரேட் பண்ணி ஃபேஸ் ரியாலிட்டிக்காக அவங்க எப்படி நடந்தால் அப்படி இருக்கும், ரன் பண்ண எப்படி இருக்கும், ஒரு சாங்குக்கே டான்ஸ் ஆடிக்கிறேன்னா நீங்களே பார்த்துருக்கீங்களே. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷத்துக்கு டான்ஸ் தமன்னா டான்ஸ் அடிக்கிறாங்க. அந்த ரியாக்ஷன்லேயே சிம்ரன் டான்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்களேன். அந்தளவுக்கு அந்த ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டு இருக்குது. ஏஐ டெக்னாலஜியில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாதாரண மக்கள் எப்படி தவிர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும் நிறைய ப்ரொஃபைலில் நிறைய இடத்துல ஓப்பனாக ஃப்ரீ இதுன்றாங்க. அதில் பப்ளிக் விடாமல் ப்ரைவேட்டில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லுவேன். எல்லாமே பப்ளிக்காக வைக்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நடக்கிறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏஐ பொறுத்த வரைக்கும் யார் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, யார் இது பண்ணுவாங்க. ஏஐன்றது ஒரு சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேர்லேருந்து உருவாக்குறது ஒரு மனிதன். இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மனிதன் தான் உங்களை பிளாக்மெயில் பண்ணணும், இந்த ஏஐயில் உங்களை மாற்றணும், இந்த இடத்துல உங்களை தவறுதலாக இது பண்ணணும், உங்களை ஏதோ பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஏஐ வச்சு கண்டிப்பாக பண்ணிடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், உங்களோட ப்ரொஃபைலில் பிக்சரு அந்த இடத்துல ப்ரைவேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. பப்ளிக் இருந்தால் வச்சுக்கலாம், எல்லா யார் வேணாலும் அது பார்க்கலாம், பயன்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருந்திருக்கேன். ஏன்னா நடிகைக்கு அந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண மக்கள்லாம் கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல மீண்டு வர முடியாது. நம்மளை பற்றி தப்பான கண்ணோட்டத்தில் எல்லோரும் பார்க்க வச்சுருவாங்க. நீங்கள் நேர்மையாக 100% உங்களுக்கு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பீங்க. யாருமே தவறு பண்ணுவாங்க அப்படின்றலாம் எண்ணம் யாருக்கு எனக்கு கிடையாது. நீங்களும் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி அந்த ஏஐ டெக்னாலஜியில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற விஷயம் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இதில் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த மாதிரி வருது அப்படின்னாலும் உண்மைத்தன்மை என்ன இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும். இல்லைனா நீ இந்த மாதிரி வந்துடுச்சு, உன்னோட ஆபாச காட்சி வந்துடுச்சு, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருமே
பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டுருக்குல்ல, இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து நல்லது விஷயந்தான் இது. ஆனால் எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயம் வருதோ அந்தளவுக்கு கெட்ட விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தான் சொல்ல வரணும். இந்த ஏஐ பற்றி உங்களுக்கு என்ன இது ஐடியா இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து ஜிஎம்எஸ் மூலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் மட்டும்தான் நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கும் தெரிய வரும். இந்தமாரி ஏஐ டெக்னாலஜிலாம் அப்படியே வளர்ந்து வந்திருக்கா, நம்ம நாட்டில் ஏஐலாம் இப்படிலாம் வந்திருக்கா அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். இதோட இது வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய்.